இன்னும் சற்று நேரத்தில் அரை மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் மேடை ஏறுகிறார் விஜய் என்பதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். இந்த மாநாடு கடுமையான உஷ்ணத்துக்கு மத்தியில் லட்சக்கணக்கானோர் ஏற்கனவே திரண்டிருக்கு. அங்கே இஷ்யூஸ், அங்கே மயக்கம் போட்டு விழக்கூடிய காட்சிகள் அப்படின்னு கடந்த மாநாட்டில் வந்த இஷ்யூஸ் போலவே இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் வர, தொண்டர்கள் பெருமளவுக்கு ஆர்ப்பரிக்க, ஏற்கனவே 3 மணிக்கு தான் மாநாடு தொடங்கக்கூடிய நேரம் என்றாலும் கூட நேற்று இரவு முதலேயே நாங்கள் எங்கேயே இருக்கிறோன்னு அங்கே தொண்டர்கள்லாம் குத்த வைத்து அமர்ந்து கொள்ள, இப்படி பல சுவாரஸ்யங்களோடு இந்த மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்க போகிறது. விஜய் 3 மணி அளவில் மேடை ஏறப் போகிறார் அப்படின்னு செய்தி நம்முடைய அரசியல் விமர்சகர், நிறைய கருத்து கணிப்புகள்லாம் நடத்தக்கூடிய கருத்து கணிப்பாளர் திரு JVC ஸ்ரீராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்கள் ஒரு மேக்ரோ பிக்சர் இந்த மாநாடையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது ஒரு விஜய்க்கு வேற ஒரு மூன்றாவது சக்தி வரும்போது இல்லாத எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி இருக்கிறதா பார்க்குறீங்களா? இந்த மாநாடு has it exceeded expectations on expected lines? இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கேள்விப்படுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பார்வை என்ன JVC? வணக்கம் ஹரிகரன். அதாவது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ், கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டட் லைன்ஸ். அதாவது இதுதான் எதிர்பார்த்தது. என்ன, விஜய் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பாலிடிக்ஸ் ஃப்ரம் ஹோம்ங்கிறத நிறுத்திட்டு அவர் ஃபீல்டுக்கு வர ஆரம்பிச்சாதான் அவருடைய பாப்புலாரிட்டி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இப்ப சோசியல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, சர்வே எல்லாம் விட்டுருங்க, சோசியல் வாய்ஸ்னு கேட்கும் பொழுது நம்ம பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மற்றும் அவருடைய விசிறிகள், ஃபேன்ஸ், அதை தாண்டி பாத்தீங்கன்னா மகளிர் வாக்குகள், ஒரு மாற்றத்தை நோக்கி மகளிர் வாக்குகள் போகுது. அதனால he is able to generate a good following in Tamil Nadu. அது நல்லா பார்க்க முடியுது. அது எப்படி கன்வெர்ட் பண்ண போறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாநாடு இந்த கன்வர்ஷன்ல என்ன சேலஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டமைப்பு சேலஞ்சா, அந்த கன்வர்ஷன்ல என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார், பாலிடிக்ஸ்ல ABCD எடுத்து போனோம். வாட் இஸ் தி ABCD ஆஃப் பாலிடிக்ஸ்? அஜெண்டா, பாயிண்ட் நம்பர் 1. அஜெண்டானா இட் இன்க்ளூட்ஸ் நரேட்டிவ்ஸ் எல்லாமே. அதுல அஜெண்டால அவருடைய அஜெண்டா என்ன, அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறது இன்னி வரைக்கும் கிளியரா இல்லைங்க. அதுதான் உண்மை. அவர் இஸ் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போயிட்டு இருக்காரு. அது நல்லா தெரியுது நமக்கு. ஆனா அதை தாண்டி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு maybe he is keeping his cards close to his chest. அது ரொம்ப ரிவீல் பண்ணிட்டா அது எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னா அது ஒரு ஒவ்வொரு கட்டமா முன்னேறாரு அவர்.